ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 நாளைக்கு நம்ம இந்த விலாக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம். நம்ம டெய்லி பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸ்டேட் டு ஸ்டேட், தமிழ்நாடு டு கர்நாடகா டெய்லியும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது 100 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 1, மார்னிங் டு அப் டு நைட்டு ஃபுல் டே வந்து கவரிங் இருக்கும். ஸோ அந்த நாள் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றது தான் இந்த விலாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா டே 1 முதல் பயணம். இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். முதல் நாளே அமர்கலம் தான் போல், பஸ் மிஸ் பண்ண போகிறோம். டைம் ஆகிடுச்சு. ரெகுலராக போகிற பஸ் வந்து கிடைக்காது போல். பார்ப்போம் என்ன பண்ணணும். அடுத்த பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கு போனால் லேட் ஆகிடும். ஈவினிங் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ அதை தான் பார்த்தோம். பொறுமையாகவே போகும். அவசரப்பட்டாலும் ஓடியெல்லாம் போகக்கூடாது. அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும். நம்ம ஊர் ஜெகதேவி, நம்ம ஊரோட சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஊரோட சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா மவுண்டைன். எங்கேருந்து ஊர் இடத்துல எங்கேருந்து வந்து பார்த்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மவுண்டைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதை ஒட்டி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். எப்படி இருக்கு? வேறு லெவலாக இருக்கா பார்க்குறதுக்கு. இதுதான் ஏன் நம்ம ஊர். இதுதான் நம்ம ஊர் ஜெகதேவி, கிருஷ்ணகிரி மாவட்டம், ஜெகதேவி கிராமம். கிருஷ்ணகிரிக்குன்னு ஒரு பேர் இருக்குதுன்னா, ஒன்று மாம்பழம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மவுண்டைன், அடுத்ததாக கிரைனைட் வந்துடுச்சு. அந்த மவுண்டன் எல்லாம் உடைச்சுதான் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதேவி பஸ் ஸ்டாண்டு. ரோடு வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுவோம். அங்கே பாருங்கள் எப்படி வருது. ஸோ திருவண்ணாமலை பாண்டிச்சேரி மெயின் பைபாஸ் இது. ஸோ ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய நிழல் கூடம். கொஞ்சம் ஃபெசிலிட்டியெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஃபேனெல்லாம் இருக்கும் நம்ம நிழல் கூடத்தில். பார்க்குறீங்களா? பாருங்கள், ஃபேனெல்லாம் இருக்கும். வேணும்னா ஃபேன் போட்டு கூட தூங்கிக்கலாம். இது மாதிரி உங்கள் ஊரில் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே பார்த்திங்க அப்படின்னா கோயில் இருக்கும். தெரியுதுங்களா? முருகர் கோயில். ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம், யாரும் இல்லை. பஸ் போயாச்சு, நாம் மட்டும் இருக்கிறோம். ஸோ அடுத்து எந்த பஸ் வருது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டிங் 25 பஸ் வந்துடுச்சு. கிருஷ்ணகிரி ரவுண்டானா
ஸோ இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸுங்க. கிருஷ்ணகிரி வந்துட்டோம். ரவுண்டானாலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போ வந்து ஒசூர் பஸ் ஏறணும். டைரெக்டாக பெங்களூர் பஸ் ஏறலாம், ஆனால் பட் டிக்கெட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஒசூர் போயிட்டு ஒரு சில வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹோட்டலெல்லாம் போட்டுருவாங்க. அதனால் டைரெக்டாக ஒசூர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒசூர்லேருந்து பெங்களூர் வண்டி ஏறணும். ஆர்டினரி பஸ் வந்துச்சு. ஒசூர் வண்டி நிறுத்தியா 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 நிறுத்து நிறுத்து நிறுத்து. பஸ் வெடிச்சாச்சா சாமி. ஒசூர் பஸ் ஏறிட்டோம். சீட் கிடைச்சிருச்சு. ஓடி வந்து ஏற வேண்டியதாக போச்சு. ஸோ சீட்டு கிடைச்சிருச்சு. ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டோம் ஒரு வழியாக. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:30 மணிக்கு ஒசூர் வந்து ரீச் ஆகிட்டோம். பஸ் இருக்குது, இந்த பஸ் தான் இருக்குது, ஏறணும். ஏதாவது ஒரு பஸ் தான் ஏறணும். வண்டி எப்போகோடி வந்துட்டோம் ஒரு வழியாக. 9:05க்கு எப்போகோடி வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வேலைக்காக போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் அது அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக். காலையில் போகும்போது டிராஃபிக்கு, வரும்போது தான். இந்த பெங்களூரை பொறுத்த வரையும் டிராஃபிக் இல்லாத பெங்களூர் இல்லாத டிராஃபிக் இல்லைப்பா. 9 மணிக்கெல்லாம் பாருங்கள், ஒர்க்குக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க ஃபுல்லாக டிராஃபிக். 9:05க்கு இந்த டிராஃபிக் எப்போகோடியில். வேலை முடிஞ்சு ரிட்டர்ன் போகிறோம். கரெக்டாக 6:30 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் விட்டு நம்ம கிளம்புறோம். சார் கூட காரில் போயிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஒசூர் வந்துட்டோம். ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:02. காலையிலே ஒரே ஓட்டம், இப்பயும் ஓட்டம் தான். இப்போ வந்து கிருஷ்ணகிரி வண்டியை வந்து பார்க்கணுங்க. கிருஷ்ணகிரி வந்து சாதாரண ஒரு வண்டி இருக்குது, பார்ப்போம் எங்கே போகுது. அது கிருஷ்ணகிரி தான். சீட் இருந்தால் அதில் ஏறிட வேண்டியது தான். அப்பா சீட் இல்லை போலப்பா, சீட்டு இல்லை பையலையே. இருக்குதான்னு பார்க்கணும். சீட்டு இருந்தால் ஏறி உக்காந்துப்போம். சீட் இருக்கா? சீட் இருக்குப்பா. அங்கே போகலாம். சீட்டில் உட்காந்தாச்சு. சாதனா வண்டியில் வந்து ஏறி இருக்கு. ஓகே. ஸோ காலையில் சீட்டு கிடச்சிச்சு, இப்போ சீட்டு கிடச்சிச்சு. ஸோ டைம் 7:04. ஓகே, கிருஷ்ணகிரி போயிட்டு பார்க்கலாம். 8 மணி ஆகுது. கிருஷ்ணகிரி வந்து சேர்ந்துட்டோம். கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்டு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரவுண்டானா போகணும். ரவுண்டானாக்கு ஒரு பஸ்ஸு தேடணும். இங்கேருந்து 6 ரூபா பஸ் பேரை. இங்கேருந்து ரவுண்டானா போகணும் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வில்லேஜ் பஸ் வந்து ஏறிட்டு போயிடுவோம். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 8:24 டைமு. கிருஷ்ணகிரி ரவுண்டானா. ஸோ இங்கே தான் நமக்கு வில்லேஜ் பஸ் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டில் வேலை இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு
ஹோல்சேல் கடைக்கு போவோம். இது எங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டானாவில் இருக்குது. அமர் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்ட்டு இங்கே தான் ஹோல்சேலாக நம்ம சரக்கு வாங்க போகிறோம். வீட்டுக்கு ஒரு சில மளிகை சாமான்கள்லாம் வாங்க போகிறோம். 15 பீஸ் கொடுங்க ரின்னு. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பில் போட்டுட்டு இருக்கோம்பா. பார்த்தீங்கன்னா 1761 ரூபா பில்லு. 48 ஒரு பேக்லேயே நம்ம பேக் பண்ணியாச்சுங்க. வேற லெவலாம். பர்ச்சேஸ் முடிச்சாயிடுச்சு. பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 1761 ரூபா. ரின் சோப் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து 20 ரூபா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபா 75 பைசா. நாங்கள் பில்லு வந்து அப்புறமா சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கிருஷ்ணகிரி ரவுண்டானாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமர் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது. நார்த் இந்தியன் காரது தான். ஸோ நம்ம லாட்டாக வாங்கும்போது அங்கே வாங்கிக்கிட்டோம்பா அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். ரோஜா பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஊதப்பத்தி எம்ஆர்பி 1 ரூபா 46 பீஸ் இருக்குது. 46 ரூபா. சப்பினா பார்த்திங்க அப்படின்னாக்கா எம்ஆர்பி 16 ரூபா. நம்மளுக்கு 15 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. கேக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் 5 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது. 48 ரூபா. மெலடி 88 ரூபா. கார்த்திகா ஷாம்பு 2 ரூபாய் எம்ஆர்பி 37 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 37. 3 சரம் வாங்கினேன் 111 ரூபா. அலாக்கா 45 ரூபா. 3 சரம் வாங்கினா 135 ரூபா. ட்ராக் ஜாக் பிஸ்கெட் 5 ரூபா. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 108 ரூபா. 108 ரூபா ஓகேவா. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 5 ரூபா வரும். ஒரு பிஸ்கெட் நம்ம சேர்ந்து வரும். குட்டே 54 ரூபா. ஒரு பிஸ்கெட் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. பார்லேஜி 108 ரூபா 5 ரூபா. நிப்பேட் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நிப்பேட் 18 ரூபா 144 ரூபா. 8 பீஸ் வாங்கினேன். சந்து சோப்பு 39 ரூபா எம்ஆர்பி. நம்மளுக்கு 36 ரூபா. 5 சோப்பு 180 ரூபா. மைசூர் சாண்டல் பெருசு ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 220. 2 பேக்கெட் வாங்கினேன் 410 ரூபா. நம்மளுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 205 ரூபா. கருப்பூரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 40 ரூபா ஒரு பேக்கெட் வாங்கினேன். வீண் பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபா எம்ஆர்பி. நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 ரூபா 25 பைசா வந்து போகிறாங்க. 223.25 பைசா. மொத்த பில்லு 1761 ரூபா. இது மாதிரி லாட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம்பா அப்படின்னா நமக்கு ஒரு மாதத்துக்கான ஒரு 2 மாதத்துக்கான தொல்லை வந்து இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்க, சோப்பு இருக்குதுன்ட்டு தண்ணி மாதிரி தான் சாமான் கலவரத்துக்கு கூட அந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால் எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணணும். பஸ்ஸு ஏறியாச்சு. பஸ்ஸு இன்றைக்கி லேட்டு. டைம் என்ன 9:23. வில்லேஜ் பஸ் ஏறியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 9:47 காலையில் 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன நம்ம பயணம் 9:37 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆகிருக்கோம். திரும்ப ஹோம் டவுன் வந்துட்டோம். 9:41 டைம் கரெக்டாக. 47 கரெக்டாக டைமு. அதுக்கப்புறம் போயிட்டு வீட்டில் சாப்பிட்டெல்லாம் படுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் லைவ் வேறு இருக்கும். அதை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு 12-1 மணி ஆகிடும். ஸோ டே 2ல் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12:25 நண்பா. இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12:25 டைமு. ஓகே, குட் நைட். ஓகே, டே 2ல் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், குட் நைட்.